ஹாய், நான் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். வீடியோ வந்து கரெக்டாக போடாததுக்கு. நானும் போடணும்னு நினச்சி தான் ரிஸ்க் எடுக்கிறேன். பட் ரொம்ப டயர்டாக இருந்தது. எல்லோரும் ஏன் நீங்கள் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணேன். அதுலேருந்து கண்டினியூவாக வீடியோ போடலான்னு தான் ரிவ்யூ பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டு ரொம்ப டயர்டு. என்னுடைய வேலையே பார்த்துக்க முடியல. ரொம்ப சிக்காக இருந்த மாதிரி இருந்தது. சரி, ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய வந்தது. அதெல்லாம் கேட்சப் பண்ணி போடணும்னு நினச்சேன். பட் அதெல்லாம் போட முடியல. ஸோ ஓகே, வாட் எவர். இதுக்கு மேலே வந்து வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக போட போகிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக ஃபீல் ஆகுது. இந்த 1 வீக்காக நான் என்னோடய வேலையை நானாக பார்த்துக்கிறேன். குக்கிங்லாம் கொஞ்சம் பண்ணுறேன். வாமிட்டிங் சென்சென்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ செக்கப்புக்கு போயிட்டுருக்கேன். வீடியோவை போடலான்னு தான் எடுத்தேன். பட் அதெல்லாம் போடக்குள்ள ஒரு நாள் இருக்க மாதிரி இன்னொரு நாள் இருக்க மாட்டேங்குது. ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரிஸ்காக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ரெகுலராக இந்தமாரி கண்டிப்பாக வீடியோ வரும். அதுக்கு நான் கேரண்டி அப்படி சொல்லி இதேமாரி எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் எனக்கு ஒரு ஆக்டிவே வந்திருக்கு. ஆனால் இதுக்கு மேலே ஃப்ரிஸ்காக பண்ணுங்கிற ஆக்டிவ் இருக்குது. ஏன்னா நம்ம டயர்டாக இருக்க தான் அது அப்படியே இருக்கும். மெயின்டைன் பண்ணி எப்படினாச்சும் நான் நல்லா வீடியோ போடணும் அப்படிங்கிறது இருக்கேன். நிறைய பேர் பர்சனலாக கேட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹெல்த்தும் நிறைய பேர் விசாரிச்சுருந்தீங்க. ஓகே, எனக்கு இருக்கிறதே கம்மி ஃபாலோவர்ஸ். இப்போ தான் வீடியோ போட ஆரம்பித்தேன். அதுக்கே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மார்னிங் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டு இவ்வளோ 7 o'clock ஆகிடுது எந்திரிக்கவே. எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த பழைய தண்ணி குடிக்க சொல்லுவாங்கள்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் அதை குடிப்பேன். நைட்டு வச்ச சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு அது குடிக்கணும்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு மார்க்கெட் போயிட்டு இளநீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட் போனேன். எப்படி சொல்கிறது, நான் இப்போ ஒரு 3-4 மந்த் ஆகுது நான் போய். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், காலையில் போனோம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாரி காயெல்லாம் வாங்கிக்கலாம், கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள் பிடிச்ச மாதிரி இருந்தது. 2 பேத்துக்கு எதை எடுத்தாலும் கம்மியாக எடுக்கணும், அது வேஸ்ட் ஆயிரும், இது வேஸ்ட் ஆயிருங்கிற மாரியே தான் பார்ப்பேன். ஆனால் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கணுங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா சமைச்சு சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக இருக்கணும். நான் எந்த பக்கம் இந்த ஃபோன் வந்தால் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சத்தாயிருங்க அப்படி தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்ச காயெல்லாம் ஓரளவுக்கு 1 வீக் தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு. நாவப்பழம் சீசன் வேறு பழம் பார்த்தோன்னே சாப்பிட்றதுக்கு காலையிலே வருவோம். ஆனால் நாவப்பழம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. சரி, நான் எப்பயும் சாப்பிட்றது தானே, நிறைய சாப்பிட்டா தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு இந்த சுவரொட்டியை தொலைவுறோம். நாங்கள் எப்படி சொல்கிறது, அதுக்குன்னே இருப்பீங்களாடா தனியாக டீம் போட்டுங்கிற மாதிரி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக தொலைவி சொல்லி வச்சுருக்கோம் 2 கடையிலனாச்சும் கிடைக்கிற மாரி. ஏன்னா ஹீமோக்ளோபினுக்காக சுவரொட்டி தான் சாப்பிட சொல்கிறாங்க. ரெகுலர் ஆகிடுச்சு இப்போலாம் அந்த இது. அதனால் உஷாராக சாப்பிடுங்க.